வணக்கம். நான் சலீம் ரெண்டு ஹிட் படங்களுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி முதல் முறையா ஒரு காமெடி படத்தை நடிச்சிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை ரொம்ப நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல காமெடி படமா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு போறேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான். ஹீரோ விஜய் ஆண்டனி ஒரு வக்கீல், ஹீரோயின் சுஷ்மா ராஜ் அவங்களும் ஒரு வக்கீல். ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போறதுக்காக வீடு தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஹவுஸ் புரோக்கர் ஒரு சதி செஞ்சிடறாரு. அதனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஆஃபீஸ் ஷேர் பண்ற மாதிரி ஆயிடுது. யாருக்கு முதல்ல கேஸ் கிடைக்குதோ அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. ஸோ யாருக்கு முதல்ல கேஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடுவில் வந்து ஊர்ல இருந்து ரெண்டு பார்ட்டி வருதுங்க நல்ல தகராறுனால. ஸோ ஒன்று பசுபதியோட பார்ட்டி, ஒன்று வந்து எம்எஸ் பாஸ்கரோட பார்ட்டி. ஸோ அவங்க வந்து இவங்களை வக்கீலாக பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து இந்த கேஸ் எடுத்து வாதாடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து அந்த ஊருக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து திரும்பி வராங்க. அந்த ஊர்ல ஒரு காதல் ஜோடி வேற இருக்கு. அந்த காதல் ஜோடி இங்க வருது. இதனால ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அப்புறம் ஒரு என்கவுண்டர் டிவிடி இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா காதலுக்கு மரியாதை டிவிடி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே நடக்குது. அப்புறம் கடைசியில வந்து படம் வந்து அப்படி முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் இந்தியா பாகிஸ்தான். ஒரு ஐடியா, எதனா பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்றத என்னால வர முடியாது. பேசிக்கலா இந்தியா பாகிஸ்தான் ஒரு காமெடியன்களுடைய படம். காமெடியன் இல்ல, காமெடி படம் இல்ல சார். ஆக்சுவலா காமெடியன்களுடைய படம் தான். உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தான்ல வந்து காமெடி பண்றது நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நண்டு ஜெகன் இருக்காரு, மனோபாலா இருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, பசுபதி இருக்காரு, அப்புறம் இந்த யாமிருக்க பயமே படத்தில் நடிச்ச ஒருத்தர் இருக்காரு, முண்டாசுப்பட்டியில நடிச்ச ஒருத்தர் இருக்காரு, லுலு சபால்லாம் காமெடி பண்ணுவாரு அவர் இருக்காரு. அப்புறம் நடுவில் கூட ஊர்வசி வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி காமெடி பண்ணிட்டு போறாங்க. ஸோ நிறைய காமெடியன்கள் காமெடி பண்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்தியா பாகிஸ்தான் ஒரு காமெடியன்கள் நடிச்ச படம். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு டைட்டில் கார்டுல இருந்தே விஜய் ஆண்டனி தன்னுடைய சீரியஸ் பெர்ஃபார்மன்ஸா ஆரம்பிச்சாரு. முன்னாடி ரெண்டு படங்கள் சீரியஸான நடிச்சாரு, ஓகே. பட் இந்த படத்துலயும் ஏன் வந்து அதே மாதிரி ஒரு டோனை அவர் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல. காமெடி வரல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆக்சுவலா. ஸோ அவர் தொடர்ந்து இதே மாதிரி காமெடி படங்களே அவர் வந்து நடிக்கக்கூடாது. ஸோ முன்னாடி சலீம் நான் மாதிரியான சீரியஸ் படங்கள் நடிக்கணுன்றதான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அவருக்கு போட்டியா நம்ம அவர் மட்டும் ஏன் விடணும், நம்மளும் அவருக்கு போட்டியா சுமாரா நடிப்போம்ட்டு ஹீரோயின் சுஷ்மா ராஜும் சுமாரா தான் நடிச்சிருக்காங்க. மார்க்கெட்ல மீன் விக்கிற மாதிரி இருக்கிற உன்ன போய் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லும்போதே நான் உஷாரா இருக்கணும். உன்னை போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லும்போது நானும் உஷாராம தான் போயிட்டேன். என்னதான் ஒரு டீம்ல ரொம்ப குவாலிஃபைடான பிளேயர்ஸ், ரொம்ப நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்க பிளேயர்ஸ் இருந்தாலும் பிட்ச் நல்லா இல்லைனா எந்த பிளேயர்ஸாலையும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இந்தியா பாகிஸ்தான் படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ஓம், எடிட்டர் தியாகராஜன், மியூசிக் டைரக்டர் தீன தேவராஜன், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சிருக்காங்க. ஆனா படத்துடைய கண்டென்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா ஒரு என்டர்டெய்னிங்கான படத்தை அவங்களால தர முடியல. தம்பி ரொம்ப அடியாகுது. ஏய் தம்பி எம்ஜிஆர் மாதிரிலே 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பி அடிக்கும் பாரு. ட்ரெய்லர்லாம் ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணாங்க. ஒரு நல்ல காமெடி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போய் உட்காந்தா ஒரு 157 நிமிஷம் படத்துல மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸே வந்து தியேட்டர்ல இருக்கும் போதே வந்து MOKKA படம் மொக்க ரிவ்யூ. ஸோ பாத்தீங்களா 2.5 நிமிஷம் ரிவ்யூவே ஃபுல்லா பார்க்காம கமெண்ட் போடுறாங்க. 2.5 மணி நேரம் படத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்?